ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட கணிப்பு, என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது மிக மிக முக்கியமான நவக்கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுவது சூரிய பகவான். சூரிய பகவான் ரொம்பவே தன்னுடைய திசையை மாற்றி வலுவாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் தமிழ் மாதத்தில் தை மாதம். தை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த தை மாதத்தில் நிறைய சிறப்பான தினங்கள் வரும். அதில் ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பு தினம் தான் தை அமாவாசை. தை அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான தலையெழுத்து எப்படி மாறுங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட தை அமாவாசை பலன் மட்டும் இல்லாமல் ஒரு பரிகாரமும் செய்யணும். தை அமாவாசைங்கிறது வலுவான அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய பரிகாரமானது நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். அதனால் தை அமாவாசையில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பரிகாரம் என்ன செய்யணுங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்க, நீங்கள் மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதம் இதில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வீடியோ பாருங்கள். ஏன்னா உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நான் பலன் சொல்வது கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தை அமாவாசையில் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் புதன், கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயனசைன போகஸ்தானத்தில் குரு. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமைந்ததோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. கிரகநிலைகள் இப்படி அமைந்ததுனால இந்த தை அமாவாசையிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த அமாவாசையிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள்லாம் இனி வெற்றியை உங்களுக்கு தரப்போகுது. வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த யோகம் உங்களுக்கு உண்டாகும். திடீரென செலவு ஏற்படும். அந்த செலவு மருத்துவ செலவாக கூட இருக்கலாம். ஸோ செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டியது நேரிடும். அப்படி நேரிடும் போது கண்டிப்பாக தங்குவது நல்லது. அப்படி தங்குறதன் மூலிமா புதிய அனுபவங்களை நீங்கள் பெற முடியும். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நிதானமாக தான் நடக்கும். அதனால் கடன் விவகாரங்கள்லாம் கவனமாக இருக்கணும். கடன் விவகாரங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடி செயல்படக்கூடாது. கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் தொடர்பான காரியங்களில் தாமதமாக நடக்கும். தொழில் தொடர்பான காரியங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அது ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். பயந்து வேலை செய்தால் மட்டும்தான் உழைப்பானது உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம். ஸோ கொஞ்சம் உத்தியோகத்தில் பொறுமையை காக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொறுமையோடு இருந்து எல்லாத்தையுமே சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குடும்பத்தில் உங்களுக்கு உறவினர்களோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். ஸோ குடும்பத்தில் நிறைய கவனமாக விட்டு கொடுத்து போகணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் உள்ள பொருட்களை கூட கவனமாக பார்த்து கொள்ளுங்க. இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் களவு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். இல்லைனா சொத்து விவகாரங்களில் நிறைய ப்ராப்ளங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. கணவன் மனைவிக்கு இடைவெளி நிறைய குறையும். எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகள் நலனில் கவனமானது செலுத்த வேண்டும். உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம்.
அவங்க கிட்டலாம் நிறைய விட்டு கொடுத்து போகணும். பெண்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்த செலவு உண்டாகும். எதிர்பார்த்த செலவை விட எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு நடக்கும். அதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணணும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்களுக்கு திடீர் செலவுகள் வந்து ஏற்படும். வெளி வட்டாரத்தில் பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. எல்லாத்துக்கும் மேலே ஆயுதம், நெருப்பு இவற்றெல்லாம் கையாளும்போது வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு பாதிப்பு வரும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்காமல் இருக்கிறது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடிக்கிறது உங்களுக்கு முடிக்க முடியும். பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பானது இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். ஸோ பார்த்து எல்லாத்தையுமே வந்து பண்ண வேண்டியது அவசியம். அப்புறம் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும். உழைப்பும் அதிகரிக்கும். ஸோ உழைப்புக்கேற்ற இன்புட் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அவுட்புட் வந்து வரும். ஸோ உழைப்பு வந்து நல்லா போடுங்க. அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது மிதுன ராசி, மிருகசீடரும் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தை அமாவாசையிலேருந்து இது நடக்கும். குடும்பத்தில் ஆக்சுவலி மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். பயணங்களால் பயன் கிடைக்கும். வங்கிகளில் சேமிப்புகளானது உங்களுக்கு உயரும். விலை உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள் வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்தணும். அப்புறம் பெற்றோருடைய உடல்நல சீராக இருக்கும். உறவினர்களிடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மதிப்பும் மரியாதையும் வந்து உயரும். அப்புறம் நில வீடு சம்பந்தமான உள்ள முயற்சிகள் கைகூடும். பெண்களால் கூட அனுகூலம் ஏற்படும். புதிய வேலை ஆக்சுவலி கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாகும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைவீங்க. தடைப்பட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடையும். அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமாக்கக்கூடிய நூதன கவர்ச்சி தெரியும். அனைவரும் உங்கள் வழிக்கு வருவாங்க. எதையும் தைரியத்தோடு செயல்படுத்துவீங்க. ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த தை அமாவாசையிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததாக அந்த பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். அது என்ன பரிகாரம், அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செல்வம் பெருக தை அமாவாசையில் இந்த பரிகாரம் வந்து செய்யணும். ஆக்சுவலி அமாவாசை என்றாலே விசேஷமான தினம்தான். இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர் வழிபாடு மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு சிறந்தது. அமாவாசையில் ஒரு சில அமாவாசைகள் தான் முக்கியமானதாக கருதப்படும். அதில் தை அமாவாசை முக்கியம். இந்த வருடம் தை மாத அமாவாசை புதன்கிழமை வந்திருக்கு. இது மேலும் நல்ல பலன்களை தருவதாக அமைந்திருக்கு. இத்தகைய அற்புதமான நாளை தவற விடாமல் நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டோடு நம்ம செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள சில தாந்திரிக பரிகார முறைகளை செய்யணும். அதெல்லாம் என்னவென்று இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முன்பெல்லாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது என்றாலே 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். இதற்கு காரணம் 16 வகை செல்வங்களும் ஒருவருக்கு கிடைக்கும்போது அவர்களை விட அதிர்ஷ்டசாலிகள் யாரும் கிடையாது. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் இத்தனை செல்வங்களை ஒருவர் பெற்று வாழ்கிறாரா என்றால் நிச்சயம் சந்தேகம்தான். அப்படியானால் இத்தனை வகையான செல்வங்களை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழலாம். இத்தகைய செல்வங்களை பெற நாம் பல முயற்சிகள், புண்ணியங்கள், தர்மங்கள் என இது போன்ற பல காரியங்கள் செய்ய வேண்டும். அத்தோடு சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிம்பிள். கல்லுப்பு வைத்து செய்யணும். 3 பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அது நிறைய கல்லுப்பை வந்து நிரப்பிக்குங்க. நிரப்பினதை உங்கள் வீட்டு வரவேற்பறை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாசப்படி இருக்குல்ல அது, அப்புறம் உங்கள் குளியலறை, இந்த 3 இடத்துல இந்த உப்பை வந்து வைங்க. இது வைத்திங்கனாவே நெகட்டிவிட்டி எல்லாமே வெளியே போய் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரும். இதை செய்தாவே உங்களுக்கு 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும். அதனால் இதை மட்டுமே வந்து செய்யுங்க. அவ்வளோதாங்க. இந்த முக்கியமான பரிகாரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி.